மாநிலத்தில் சிலிண்டர்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் போர் காரணமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 28 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு இந்திய அரசிடம் உள்ளதாக கூறிய நிலையில் போர் தொடங்கிய 11வது நாளில் தற்போது பல இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உணவகங்கள் தங்களுடைய சேவை திறனை பெருமளவு குறைத்திருக்கின்றன. விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் சுபாஷ் விவரம் என அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? ஈரான் இஸ்ரேல் வளைகுடா நாடுகளில் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக பெட்ரோலிய பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக வணிகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துவதற்கான சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாக இந்திய ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. எல்பிஜிக்கு மாறாக வேறு எரிபொருட்களை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் சிலிண்டர்கள் கிடைக்காததால் உணவகங்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை மேலும் தீவிரமடையாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுத்து தக்க நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என மத்திய அரசை தான் வலியுறுத்துவதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக. அதே போல மக்களிடையே அதை வைத்து தேவையற்ற அச்ச உணர்வு ஏற்படுத்தும் வேலையை விட்டுத்து தமிழகத்தின் உணவகங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான எரிவாயு ஏற்பாடுகள் மற்றும் சலுகைகளை பெற்று பொறுப்புள்ள மாநில அரசு தொடர்ந்து தர வேண்டும் எனவும் ஏழை எளிய மக்களின் பாதிக்காமல் இருக்க அம்மா உணவகங்கள் மேலும் முழுவீச்சில் இயங்குவதை எவ்வித தடையின்றி தொடர்ந்து உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மாநகராட்சியும் தெரிவித்திருக்கிறது, இங்கே பிரச்சனை கிடையாது அம்மா உணவகங்களை விட்டு, ஆனால் அது மேலும் சிறப்பாக மாநிலம் முழுவதும் சிறப்பாக இயங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக மாநில அரசை வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல இந்த எரிவாயு கிடைக்கப் பெறுவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு உடனே மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தலாக அவர் அறிவித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.